ஏன் லேட்டு? யாரும் பார்க்கல உங்க வீட்ல? தெரியாது. ஆனா நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது டிவி ஆன் பண்ணிட்டு வந்தேன். எப்ப கிளம்புன? 10 நிமிஷம் ஆச்சு. சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அண்ணா. முடிவு பண்ணியாச்சு. எதுவும் யோசிக்க வேண்டாம். யோசிச்சா எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் வாங்க வாங்க வா. சார் உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் கடன் நடத்துற. நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேண்ணா. சிகரெட் குடிங்க. வாங்க வாங்க சீக்கிரமா உள்ள வந்து உட்காருங்க. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும். எங்க சார்? பெங்களூருக்கு 3 டிக்கெட் நான் கொடுக்குறேன்டா. போயிட்டு வர்ற எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமா இரு. என்னாச்சு? அந்த பக்கம் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க. கீர்த்தனா, கீர்த்தனா, கீர்த்தனா கதவு தரமா? கீர்த்தனா, 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 மா கீர்த்தனா கதவு தரமா? நான்றல நாத்துக்கு கூமுனுக்குற. இங்க பாரு ஆதி, ரொம்ப நேரமா கதவு மூடியே இருக்கு. அவ உள்ள இல்ல போல இருக்கு. டிவி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ எங்கதான் இருக்கான்னு தெரியுமா? எல்லா இடமும் தேடிட்டேன். அவ எங்க போனேன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மா நாசிமா கலீஜாவாத. கீர்த்தனா, 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 கீர்த்தனா. சொன்னோம்ல கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு. என்னைக்காவது உன்னை கொண்டாந்து இப்படிதான் நிப்பாட்டுவான்னு எனக்கு அன்னைக்கா தெரியும். ஆதி, அவ ஏதாவது பண்ணிக்க போறா. நீ தானே சொன்ன அன்னைக்கு ஏதோ பெரிய பருப்பு மாதிரி தொகுர்ன என் பொண்ணோட பாப்பா மாதிரி வாயில வெள்ளை தூக்கி வச்சா கூட சப்பாத்தி. இப்ப என்ன பண்ண போற? என்னாச்சு? போய் கம்ப்ளைண்ட் கொடு. என் பொண்ணை அவனோ கொத்த அண்ணு போட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல. போய் புலம்பு. உன் மாமன் மட்டும் என் கையில சிக்கனானு வை, அவளை பீஸ் பீஸா விட்டு கைமா பண்ணுவேன். என்னங்க அது? புடிங்கடா புடிங்கடா அவனை. வா சீக்கிரம். வண்டி எடு. அண்ணா இப்ப எதுவும் பேச முடியாது. நாளைக்கு கொண்டு பாரு. அது இல்லண்ணா, உங்க தங்கச்சி எங்க பார்த்த? பஸ் ஸ்டாண்ட்லண்ணா. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடம் விடாம ஃபுல்லா தேடுங்க. சரிடா சரி வாங்கடா. ஏய் டோரை நல்லா லாக் பண்றா. நடுவுல செக் போஸ்ட் இருக்கு, மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பூரா தேடிட்டோம், அவன் எங்கேயுமே கிடைக்கல. சார் இது பெரிய வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என் பொறுப்பு. வாங்க போலாம். எங்கேயா போகணுமா? பெங்களூர்னா. எவ்வளவு வச்சிருக்க? 50 ரூபாண்ணா. 50 ரூபாக்கெல்லாம் எவன்டா கூட்டு போவான்? அண்ணா தயவு செஞ்சு. சரி சரி ஏறு. நான் தான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா. எங்கேயும் சிக்கல. கையில மாட்டினா நானே போன் பண்றேன். ஜீவா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா? தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாத. நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப தூங்கு.
தப்பிச்சண்டா ஹேமா. டேய் நில்லுடா. ஐயோ, மணி என்னடா? அது 12 மணி. ஏன் லேட்டு? என்ன கேள்வி இது? லேட்டுனா லேட்டு தான். என்ன அதுதான் உன்னை ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். அந்த காரணம் தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? என்ன சாரதா, என்ன வேணும் உனக்கு? சாரி, என்னமோ காலேஜ் பிரசிடென்ட் ஆயிட்டீங்களாமே, அதான் ஏதாவது ஸ்மெல் அடிக்குதான்னு என்ன பார்த்தேன். ஸ்மெல்லா? பிரசிடென்ட்னா ஸ்மெல்லாம் வருமா என்ன? இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது இல்ல, அதான். அப்படின்னு யார் சொன்னது? பக்கத்து வீட்டு காவேரி. இங்க பாருமா, நான் உன்னோட பையன். நான் எப்பவுமே தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டேன். தேவையில்லாம நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? சரி வாமா, பயங்கரமா பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. வா வாமான்றல. வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு 2 லட்சம் கொடுத்து கான்ட்ராக்ட உன் பேர்ல மாத்திக்கிட்டியாம. இப்ப இவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம் இவனை? ஏய், என்னடா பண்ணலாம்? ஏதாவது சொல்லு. இனிமே இந்த மாதிரி எவனும் பண்ணக்கூடாது. என்கிட்ட வளர்ந்தவன் உன்னை நான் பார்க்கவே விரும்பல. விட்டுறலாமா? பாவம்ல? ஆ 1 2ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிட. கேக்குதா? 10. பாவப்பட்ட ஜென்மம், சாகறதுக்குனே பிறந்திருக்கு. அல்ப காசுக்காக அநியாயமா உயிரை விட்டான்டா. இன்ஸ்பெக்டரா? ரெட்டியார் குளத்துல ஒரு கொலை, வந்து போட்டோ எடுத்துங்க. ஜனங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கணும்னா அப்பப்போ இந்த மாதிரி 1 2 போட்டு தள்ளினே இருக்கணும். அதுலயும் நம்மாலே தப்புன்னா டப்புன்னு அனுப்பிடணும். ஹலோ அங்கிள். வா ஜீவா. ரமேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஆயிட்டியாமே? ஆமா அங்கிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். பொறுப்புகளை நம்ம ஏத்துக்கும் போதுதான் வாழ்க்கை நமக்கு என்னன்னு புரிய வரும் ஜீவா. குட். உண்மையிலே நீ உங்க அப்பாவுக்கு ஏத்த பையன். அவனும் இந்த மாதிரிதான் எல்லா பொறுப்புகளையும் தானே ஏத்துக்கிட்டு ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு, அதனால மக்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் நாட்டுக்காக போராடினேன், அவன் மக்களுக்காக போராடினான். நாட்டுக்காக போராடினப்போ நான் இழந்தது என் கால் மட்டும்தான். ஆனா உங்க அப்பா தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் மக்களுக்காக அர்ப்பணிச்சான். அதுக்காக அவன் தன்னோட உயிரையே கொடுத்தான். அதுக்காக நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கணும்னு நான் சொல்லல. உங்க அப்பாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்க்கும்போது உங்க அப்பா நிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்துடாத. அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கலாம்னு நிதானமா யோசிச்சு வாழ்க்கையில முன்னேறிப்போ. ஜீவா,
உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேலை வேணாலும் பண்ணு. அதனால இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிமிஷமாவது உன்னை நினைச்சு பார்க்கணும். ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னாடி வந்து நிக்கணும். இந்த மாதிரி எதிர்த்து போராடும் போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ அதுக்கெல்லாம் பயப்படாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகிறதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்கிட்ட வேணும். இதெல்லாம் நீயும் என் பையங்கிறதுனால சொல்றேன். உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இதேதான் சொல்லிருப்பான். போலாமா? போலாம். ஜீவா அங்கிள், நான் சொன்னது ஞாபகம் இருக்கு தானே? தைரியம் தைரியம். கண்டிப்பா அங்கிள். பி பிரேவ் அண்ட் போல்ட். ஓகே ஓகே, பாய். போடா. என்னடா அப்பா ஓவர் அட்வைஸா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய் வழி கொடுங்கடா. அண்ணா வராரு. வழி கொடுங்கடா. இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்டா, என்னன்னு கேட்க மாட்டேன். என்னன்னா? அது நம்ம பிரின்சிபால் ஒன்ன மட்டும், அதாவது தனியா ஒன்ன மட்டும் வர சொல்லிருக்காரு. ஏன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா? அது உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் பேசணுங்கிறாரு. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. டீலா? டேய் குண்டா, சினிமாவே பார்த்தது இல்லையா நீ? ஏன்? என்ன மாதிரி வில்லன்களுக்கு பாத்ரூம் போறதுதான்டா ஒரே டீலு. போடடே போட. முதல்ல நீ ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா இருந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்து அவங்க சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு நல்ல லீடரா இருக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த ரிப்போர்ட் யாருதுன்னு தெரியுதா? தெரியும் சார், லோகேஷ் தான். கரெக்ட். அது போன 3 மாசத்தோட ரிப்போர்ட். 97% மார்க். இதுவும் அதே லோகேஷோட இந்த செமஸ்டர் மார்க். டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க்க கூட தாண்டல. ஏன் சார்? இதுக்கான பதில நீ தான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட கடமை ஜீவா. 3 மாசத்துல லோகேஷுக்கு என்னாச்சு? இந்த பிரச்சனை லோகேஷுக்கு மட்டும் இல்ல, மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. ஸ்டூடெண்டோட ஒழுக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காலேஜோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. விஷம். அப்போ இதுக்கு முன்னாடி விஷத்தை குடிச்சு பாத்திருக்கீங்களோ? இல்ல. அப்புறம் எப்படா இத விஷம்ங்கற நீ? இத பார்த்தா தெரியாதா? இந்த ஸ்டீல் கிளாஸ்ல நீ என்னதான் ஊத்தி கொடுத்தாலும் அது ஒரு டீயா இல்ல சுடு தண்ணியான்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் உன் கான்ட்ராக்ட நாங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணலாம்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல குடிச்ச டீக்கு சேஞ்ச வை. வாட் a insult. ஏய், நீங்க வைக்கிற அக்கவுண்ட எழுதி எழுதி அலமாரில அக்கவுண்ட் நோட் சேர்ந்தது தான்டா மிச்சம். இதே காலேஜ்ல நானும் உங்களுக்கு முன்னாடியே நிறைய ஆட்டம் போட்டவன் தான். என்ன காலேஜ் விட்டு போக மனசு இல்லாம தான் இங்கேயே இருந்து காலேஜ் கேண்டீன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, ஒரே ஒரு செமஸ்டர் எழுதிக்கிட்டு இந்த ஆளுக்கு இந்த காலேஜ் மேல ஓவர் பாசமாம்ல. ஏன்னு கேட்டா இந்த பழைய கேண்டீன் தான் என்னோட உயிர்னு அறுத்துக்கிட்டு இருக்கான்டா. நீ ஏன் கேண்டீன் நடத்துற? உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? எல்லாம் எங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஆள் நீ. சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. என்னோட ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் திப்பு அண்ட் ரமேஷ் சொன்ன எல்லா கோரிக்கைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுல எல்லாத்தையும் பரிபூர்ணமா நான் நிராகரிக்கிறேன்.